ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து கருணக்கிழங்கு வச்சு சூப்பர் அண்ட் டேஸ்டியான வறுவல் பண்ண போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் கருணக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி குக்கரில் தண்ணி ஊற்றி இதை போட்டு ஒரு 3 விசில் போல் நல்லா மசிஞ்ச மாதிரி வேக வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒரு பவுலில் போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக அரிசி மாவு எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இதை ஒரு எண்ணெயில் ஊற்றி இந்த மாதிரி ஒரு போண்டா பதத்துக்கு அதை வந்து நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி ஏலக்காய் 1, கிராம்பு, பட்டை ஒரு துண்டு இதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டை வந்து நான் தட்டி அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு. அப்புறம் தக்காளி பார்த்திங்கன்னா நான் 1.5 தக்காளி போல் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிப்பு இருந்தால் அது ஒரு அளவுக்கு தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால் 1.5 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா சாப் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த கருணக்கிழங்கை வந்து உள்ளே ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி, அதாவது 1 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் அந்த மாதிரி கணக்கு வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இதை வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான கருணக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ் ஃபார் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் நீங்கள் இதை வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you, bye, stay tuned.